Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Chai with Chitra, social talk. ரீல்ஸ் எல்லாம் போடுறீங்களா? இதுக்கு வந்து கண்டென்ட் முதல்ல எங்கேருந்து டிசைட் பண்ணுவீங்க? எதை பண்ணலாம், இன்னைக்கு யாரை காலி பண்ணலான்றதை எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஃபஸ்ட் எடுத்துமே நம்ம வீட்டில் நடக்கிறத வச்சு நம்ம மேக்ஸிமம் போடுவாங்க. இப்போது நம்மளுக்கு ரிலேட் ஆகிறது தான். இப்போ எல்லாத்துக்குமே அது ரிலேட் ஆகுமா தெரியாது. நம்ம போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் இத்தனை பேத்துக்கு அது ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் நடக்கிறது, நம்மளை சுற்றி இப்போ எங்கள் 2 பேத்துக்குள்ளே நடக்கிறது, டீமாக நடக்கிறது, அதுலேருந்து எடுத்து தான் ஒரு ஜோக்கும் பண்ணுவோம். மியூசிக்காக பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாம் யோசிச்சு டீமாக யோசிச்சு தான் பண்ணுறது. அந்த ரெக்கார்டிங் ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் யோசித்து அதை க்ரியேட் பண்ணி பண்ணுவோம். எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிகப்பெரிய அளவில் கிளிக்கான வீடியோ? பேட்டர்ன் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி அந்த ஸ்டூடியோக்குள்ளே நின்று 4 பேர் எப்படி இந்த பாட்டை பாடியிருப்பாங்கன்னு காமெடியாக பண்ணுறது. ஜாலியோ ஜிம்கானா பாட்டிலேருந்து ஆரம்பித்தோம். அப்போவே சூப்பராக இருக்குது, எப்படி இதை பண்ணிங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா அநேகன் ஹரி ஒரு ஐடியா சொன்னான், இந்த மாதிரி ஆத்தாடி பாட்டில் நடுவில் தனுஷ் ஒரே ஒரு லைன் பாடிட்டு போயிடுவார். அதுதான் எங்களுக்கு முதல் 3 மில்லியன் 4 மில்லியன்லாம் போச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே அது கண்டினியூ பண்ணி போயிட்டே இருந்தோம். அடிக்கடி அது 1 மில்லியன் 2 மில்லியன் 4 மில்லியன் போயிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு அப்படியே பெரிய ரெகக்னிஷன் கிடைச்சது. நிலவை கொண்டு வா. நிலவை பிடித்தேன் கட்டிலில் கட்டினேன் மேகம் பிடித்தேன் மெத்தை விரித்தேன். நிலவை கொண்டு வா பாடல் நாங்கள் அந்த ஸ்பூஃப் பண்ணோன்னே திடீர்னு பார்த்தா வெளியில் எங்கள் அப்பாக்கெலாம் ஷாக். எங்கள் வீட்டுக்கு வெளில அவ்வளோ இன்டர்வியூ எடுக்கலாம் அவ்வளோ பேர் நின்றுருக்காங்க. அதாவது எங்கனாலே நம்ப முடியல. அதாவது எப்படி இருந்துச்சுன்னா, ஹாலில் ஒருத்தவங்க நாங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்போம், டைனிங் ஹாலில் ஒருத்தவங்க கேமரா செட்டப் பண்ணிட்டுருப்பாங்க, இன்னொரு ரூமில் இன்னொருத்தவங்க வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. எங்களுக்கே அடடா நாளைக்கு 1 கோடி ரூபாய் யாரோ கொண்டு வந்து தர போகிறாங்க போலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சு இன்டர்வியூலாம் இப்படி எடுப்பாங்க போல அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப பப்ளிக் ஃபிகராக நாங்கள் மாற ஆரம்பித்தது வந்து இந்த நிலவை கொண்டு வாக்கு அப்புறம் தான். அப்புறமா ரஞ்சிதமே சார், விஜய் சார் வந்து பேசினாங்க. நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது ஆக்சுவலாக அது மாதிரி தான் நடந்தது. நான் பாடிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவமே நடந்தது. அதில் ஒரு பெரிய பூஸ்ட் வந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார் ரீக்ரியேட் பண்ணாங்க. நாங்கள் பண்ண ராவடியிலே அவரே திருப்பி பண்ணார். அது ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது, எங்கள் இடத்தையே சிமெண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. அதனால அந்த இதெல்லாம் தான் சார் எங்களோட நன்னாரி ஆனுவல் டேஸ் வந்து, அதாவது இது இந்த ரெக்கார்டிங் தாண்டி நார்த் இந்தியாவில் அங்கேயுமே வந்து ஒரு டாக்காக மாறினது அந்த நன்னாரி. ஹிந்தி டிவியில் ஆர்டிக்கல்லாம் வந்துருந்துச்சு. ஆனால் அவங்க யாருக்குமே எங்களை யாருமே தெரியல. யாரோ இந்த பசங்க ஏதோ ஆடி இருக்கானுங்கன்னு தான் எழுதியிருந்தாங்க. யாருன்னே தெரில அவங்களுக்கு, பாவம். பட் அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. நீங்கள் இத்தனை இசைக்கலைஞர்கள், இத்தனை இசையமைப்பாளர்களை வந்து போட்டு புரட்டி தள்ளுறீங்க அவங்க வீடியோவில். எதிர்வினையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. எல்லாருமே என்ஜாய் தான் பண்ணியிருக்காங்க. யாருமே வந்துட்டு நாங்கள் அதுதான் பெரிய விஷயம். நிறைய இருக்கும். அனிருத் சார் வந்து இப்போ எங்களோட மேடையிலேயே வேறு சொல்லிட்டார், அவர் நமக்காகவே ஒரு கோட்டா வேறு உண்டு அனிருத்துன்ட்டு. அனிப்ரோ மட்டும்தான் டேய் விக்கல்ஸ்னு ஒரு டீம் இருக்கும் பாவம், அவங்களுக்கு ஆல்பத்துக்கு ஒரு பாட்டு ஒதுக்கி வச்சிருவோம், அவன் கிண்டல் பண்ணட்டோன்னு எல்லா படத்துலையும் எங்களுக்கு வந்து ஒரு பாட்டு ஒதுக்கி வச்சிருக்க மாதிரியே இருக்கும். அனிருத் சார் வந்து எங்கள் வீடியோஸ்லாம் கமெண்ட்லாம் பண்ணுவார். அவர் பாட்டு எடுத்து பண்ணோம்னா அது கமெண்ட் பண்ணுவார். ஜிவி பிரகாஷ் குமார் சார் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஐயோ பாட்டுக்கு. ஸோ அவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. இது யாருமே வந்து இது எதிர்ப்பாவோ ஏதோ பண்ணுறதில்ல. அதுவும் பார்த்திங்கன்னா வெளியே மேக்ஸிமம் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு மியூசிக் குடும்பம். நான் வந்து சிங்கர், அவர் சிங்கர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு இதில் ஃபோரம் மால் நான் ஒரு வாட்டி போனப்போ வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் டைரக்டர் வந்து எங்கிட்ட வந்துட்டு, சார் உங்கள் வீடியோலாம் சூப்பராக இருக்குது சார். நான் தேங்க்யூ சார், நாங்கள் ஃபன்னுக்கு பண்ணிட்டுருக்கோம், நாங்கள் ஒரு இதில் வந்து ஒரு ட்ராமாவாக பண்ணுறோம் அப்படின்னு அவருக்கு தெரியல. சார் இப்போ ஒரு இது பண்ண போகிறோம், ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் பண்ண போகிறோம், சூப்பர் நல்லா பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பாடி கொடுக்கணும் அப்படின்னா, சார் எங்களுக்கு பாடலாம் வராது, சும்மா பண்ணி தான் வந்துருக்கோம். அப்புறம் தான் அவங்களே நம்பினாங்க. அந்த மாதிரி மியூசிக் சம்மந்தமாக இருக்கிற சிங்கர்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே எங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. எதிர்வினையாக எதுவுமே வரல இப்போ வரைக்கும். ஆனால் மொத்தம் 4 பேருக்கும் இசைக்கும் சம்மந்தம் கிடையாது. சுத்தமாக கிடையாது. ஆளாளுக்கு ஒரு பாட்டு பாட சொன்னீங்கன்னா தெரிஞ்சிடும் எவ்வளோ சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்னு.
இல்லை சார் மியூசிக் தெரிஞ்சிருந்தா நாங்கள் அப்படி யோசிச்சுருந்துருக்க மாட்டோம்ல, இசையாக தான் யோசிச்சிருப்போம். உன்னிகிருஷ்ணனுக்கு உடம்பு சரியில்லை நாங்கள் ஏன் யோசிக்க போகிறோம்? அதனால தெரியாதனால தான் அப்படி யோசிச்சு. உன்னிகிருஷ்ணன் உடம்பு சரியில்லை நீங்கள் பண்ண போய் இப்போ ஷோவில் உன்னிகிருஷ்ணனே அதை பண்ணிட்டார். இப்போ இந்த கண்டென்ட்டில் யார் யாருடைய பங்கு என்னென்னவா இருக்கும்? எல்லாரும் இப்போ நான் ஒரு கண்டென்ட் யோசிச்சேன்னா அதுக்கு நான் சொல்லி இவங்க எல்லாம் சிரிச்சு ஓகேனா தான் நாங்கள் பண்ணுவோம். விக்ரமன் ஒரு கண்டென்ட் சொன்னாரா நாங்கள் 3 பேருமே சிரிச்சாதான் அது ஓகே பண்ணுவோம். எல்லாருமே ஒரு கண்டென்ட் கொண்டு வந்துட்டே இருப்போம். 1 மினிட்குள்ளே எப்படின்னா ரெக்கார்டிங் டீல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எவ்வளோ ரிஜெக்ஷன் ஆச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஃபுல்லாக டீம் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்போம். ரொம்ப பார்த்து பண்ணுவோம் ரெக்கார்டிங் டீல். ஜென்ரலாகவே 1 மினிட்டுக்குள்ளே எத்தனை ஜோக் வைக்கிறோம், அவன் இவ்வளோ தானே சார் இப்படி தள்ளிட்டு இருக்கும்போது பார்த்து நிறுத்தணும்ல. ஸோ முதல் 3-4 செகண்டுக்குள்ளே அவங்க எங்களை பார்த்து நிறுத்தணும். ஸோ இதெல்லாமே யோசிச்சு தான் பண்ணுறது. ஆகையால் அதுவும் ரெக்கார்டிங் டீலுக்குலாம் நிறைய ஐடியாஸ் வரும். எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாலாம் வந்து சொல்லுவோம். ஆனால் வீட்டிலேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து சொல்லுவோம் நல்லா இல்லை அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அதனால அது அப்படி பார்த்துக்கிட்டனால தான் அது இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்குது, குவாலிட்டியாக. ஆமாம், இல்லாட்டி அதை நாங்கள் அடிக்கடி போட்டிருந்தோன்னா மேபி இந்த நேரம் அது அப்படியே புஷுன்னு கூட போயிருந்துருந்துருக்கலாம். ஈஸியாக ஒரு நாளைக்கு 2 ரீல் வரும், வாரத்துக்கு ஒரு லாங் ஃபார்மேட். இப்போது லாங் ஃபார்மேட்டுக்குள்ளே இப்போ தான் வெஞ்சர் ஆயிருக்கும். கூடிய ஒரு 6 மாதத்துக்குள்ளே அது ஏதாச்சும் வைரல் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ரீல்ஸ் ஆனால் ஒரு நாளைக்கு மினிமம் 1 வந்துடும், மேக்ஸிமம் 2 வரும். இது யார் நிஜமாவே கொஞ்சமாவது பாடக்கூடிய ஆட்கள்? இது யாருமே இல்லை சார். இவன் ஓரளவுக்கு டியூனில் பாடுவான். குளிக்கும் போது பாடுவோம் சார், அதை கேட்டு பாடுவோம். இங்கே குளிக்கிறதுக்கு தண்ணியெலாம் ஏற்பாடு இல்லை சார், சும்மா ஜாலி எல்லாருமே பாடுவோம் சார். இப்போ எல்லாருமே மாமர் பண்ணுவாங்கல்ல, டியூன்லாம் பிடிக்க மாட்டோம், ஒரு மாதிரி கேரா போகும். இவன் பண்ணாலும் ஒரு மாதிரி டியூனை பிடிச்சி ஒரு சும்மா கோத்துருவான் சார். அவர் சூப்பர் சிங்கர் ஆடிஷன் போயிருக்காரு. அவரு சூப்பர் சிங்கர் ஆடிஷன் சிங்கிங் வச்சுட்டே டான்ஸ் ஆடி காமிச்சிருக்காரு. மதுரையில இருந்துட்டு அப்ப மதுரையில ஆடிஷன் வச்சப்ப அவர் போயிருக்காரு. சொல்லுங்க அந்த அனுபவம். அந்த பாட்டை வேணா பாடி. அனுபவம்லாம் இல்லை சார், அந்த ஒரு சின்ன வயசோட ஆர்வத்தில் போவோம்ல சார், அந்த மாதிரி போனது. அதை ஒரு தடவை தெரியாத மாதிரி நீங்கள் பாடினீங்க. அதே தான் அவர் நடித்த மாதிரி. அதாவது ஒரு இந்த காலேஜ் படிக்கிற டைமில் அப்படி போயிருக்காப்புல, ஒரு ஒரு தீர்க்கமாக போயிருக்காப்புல. ஆனால் நான் போனதெல்லாம் ஒரு சிறு பிள்ளைத்தனமா எங்கள் அப்பாட்ட கேட்டதுக்கு சரி வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் அங்கே பாடினது. என்ன பாட்டு பாடினீங்க? இல்லை சார், அதான் அவ்வளோ பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஜனங்க. என்ன பாடினீங்க, ஒரு 4 லைன் பாடுங்க, தப்பு இல்லை. அதனால தான் சார் அது இல்லை நிஜமாலே சார், எங்களுக்கும் இசைக்கும் சுத்தமாக ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இசைக்கலைஞர்கள்லாம் எங்கள் மேலே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க. இவனை ஏதோ எல்லாருமே மியூசிக், இவன் ஒருத்தர் அமெரிக்காவில் படி சுந்தரிக்கா மியூசிக், ஒரு ஆஸ்திரேலியா படி அந்த மாதிரி பாட்டுருக்காங்க எங்களை. ஆனால் எங்களுக்கு இசையை பற்றி நாங்கள் பரோட்டா மாஸ்டருங்கிறது எங்களுக்கு. இந்த ஷோனுடைய முக்கியமான நோக்கமே அவங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்றது கொஞ்சமாவது நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது தான். அதனால் நீங்கள் 4 பேருமே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை 4 லைன் நீங்கள் பாடுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இது முதல்ல. சாரே ஆசைப்படுறாரு, நம்ம என்ன பண்ணுறோம், கேட்குறது அவர் பிரச்சனை, பாவம் பாடி. உன்னோட நடந்தான் கேப் வேறையா காடும் கூத்தாடும் பூமடமாயிடு. எனக்கு லிரிக்ஸ் தெரியாது சார். நீங்கள் ராசாவே உன்னால ஆகாசம் விடியும் சார். இவன் ஷையா இருக்கு சார். நல்லா படம். இல்லை சார் சும்மா. அப்புறம் லேசாக என் நெஞ்சம் பூக்கின்றதே ஸ்டார்ட் தேல இருந்து ஒரு பாடல். ஒரு கணம் ஒரு போதும் பிரிய கூடாதே, என் உயிரே நீ அழுக கூடாதே, நீ கண்ட கனவு என்ன பழிக்க கூடாது. இவ்வளோ சோகமான பாட்டை எவ்வளோ சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க. அதில் ஒரு வேரியேஷன், மென் சாங் மிழைந்தோடும். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன பாரு தேடுதல கொண்டு வந்துட்டு வராது. நீங்கள் சொன்ன அளவுக்கு கேவலமா இல்லை, ஓரளவுக்கு கவனமாக தான். எங்களை விட கேவலமாக பாடக்கூடியவர் இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எப்படி இருந்தது? அப்பா ஒரு வழியா அதான் சார், எனக்கு திரைப்படங்கள் கிட்ட வரபோது தான் தெரிஞ்சிச்சு. நான் நினச்சேன் சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சோன்னா அடுத்து ஓகே ஸ்டார் ஆகிட்டோம், இதுக்கு மேலே நம்மளுக்கு கேரவேன்லாம் கொடுத்துருவாங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம். அப்படி தான் இருந்துச்சு. அங்கே போனால் திருப்பி அங்கேருந்து இன்னொரு டெவலப்மெண்ட் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமா எல்லாத்தையும்ன்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருந்துச்சு. ஏன்னா 2 பேரும் பண்ணீங்கல்ல? எல்ஜிஎம் நாங்கள் 2 பேரும் பண்ணோம். இப்போ நான் நேசி பாயான்னு ஒரு படம்,
இவர் ஆகாஷ் முரளி சார் செகண்ட் சன் அந்த படத்தில் விஷ்ணுவர்தன். ஆமாம் விஷ்ணுவர்தன் அவங்க சார் டைரக்ஷனில் பண்ணிட்டுருக்கேன். எல்ஜிஎம் நானும் அவனும் தான் போனோம். எப்படி தேர்வானீங்க இதுக்கு? கால் வந்துச்சு. அவர் டேரக்டர் உங்கள் ரீல்ஸை பார்த்துட்டு தான் எங்களுக்கே தெரில இப்போ எங்களை எதுக்கு கூப்பிட்டாங்க. ஏன்னா அங்கே ஒரு ஏடி வந்தாப்புல, அங்கே கொஞ்சம் மும்பை டீம் இருந்தாங்க நிறைய பேர். அதில் ஒரு பையன் வந்து அங்கே நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் நின்றுருந்தாங்க, எங்களையும் அங்கே போய் நிற்க வச்சுட்டாங்க. நானும் இவங்கிட்ட சொல்கிறேன், டே ஹரி நீ நம்ம ஸ்கிரிப்டெல்லாம் வேறு கேட்டோம் அனுப்பலை, போல கூட்டமாக சிரினா கூட்டமாக சிரிக்கணும், கோவப்படணும், இப்படி எல்லாம் கூட்டமாக பார்க்கணும். அப்படி தான் சரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிற்க அமைச்சிருவாங்க போல அப்படின்னு அப்படியே நின்றுட்டே இருந்தோம். என்னடா திடீர்னு டேரக்டர் வந்து என்ன அங்கே நின்றுருக்கீங்க, இங்கே வாங்க உங்களுக்கு டைலாக்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்போ தான் எங்களுக்கு நாங்களும் ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய நின்றுருக்கோம், அந்த மாதிரி நின்றுருக்கோம். கூப்பிட்டு நிற்க வச்சு நீங்கள் ஹீரோ கூட உட்காந்து தான் பேச போகிறீங்க டைலாக்ஸு, நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் நானும் விக்ரமனா பேசி இம்ப்ரவைஸ் பண்ணி அது ஒரு மாதிரி நல்லா பரவாயில்ல. அந்த எல்ஜிஎம் செட் ரொம்ப மதிச்சு ரொம்ப எங்களே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வச்சாங்க. ஏன்னா ஹரிஷ்கலேருந்து நான் வந்து உங்கள் பெரிய ஃபேன் அப்படி இப்படிலாம் கையெல்லாம் கொடுத்தாரு. விஜய் என்ன வேறு இருந்தாங்க, ஆர்ஜே விஜய் நான் அவர் இருந்தார். ஸோ அவங்கள கொஞ்சம் தெரியும் எனக்கு, அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எல்ஜிஎம் செட்டில். அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணேன் சார், அதில் தான் சார் என்ன வந்து சினிமா என்னன்னு தெரிஞ்சுதா? ஆமாம் சார். ஏன்னா நான் இங்கே வந்து ப்ரோ அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன் அந்த டேரக்டர் கூட. இது தெரியாமல் நான் அந்த படத்தில் போயிட்டு, எனக்கு தெரியாது சார் டேரக்டருக்கு ரொம்ப மரியாதைலாம் தரணும், நான் ஈக்குவலாக சீன் டிஸ்கஷன் இப்படிலாம் பேசணும்னு தெரியாது. அந்த படத்துக்கு நான் காலையில் போயிட்டேன். அங்கே ஏதோ முதல் 2 டேரக்டர் அந்த படத்துக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்கிட்ட. அப்புறமா ஒரு அசோசியேட் டேரக்டர், அந்த அசோசியேட் டேரக்டர் என்கிட்ட வந்துட்டு இப்படிலாம் ஏதோ ஹேக்கர் அந்த படத்தில் இப்படி பண்ணணும், இப்படிலாம் நீங்கள் பண்ணலான்னோன்னா நம்ம சும்மா இருக்கலாமா, எது கொடுத்தாலும் இம்ப்ரூவ் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது தானே சார் நம்ம வேலையே. ஏதோ சொல்லிட்டே இருக்கேன், இது நல்லா இருக்குது அப்படின்றார் அசோசியேட். ஆஹா நல்லா இருக்குன்ட்டாங்கன்னொன்னா நீங்கள் டேரக்டர் கிட்ட சொல்லிடுங்கன்னொன்னா டேரக்டர் இப்படி உட்காந்தாரு. நான் பக்கத்தில் போய் இப்படி உட்காந்து சார் ஸோ இந்த இடத்துல வந்து நான் இப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே மேலே எங்கேயும் இப்படி பார்த்தாரு, சரி சொல்லுது இப்படி நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு வேணாம் அப்படின்னு போயிட்டாரு. அப்புறமா சரி என்னடா பொசுக்குன்னு வேணான்ட்டாங்களேன்னொன்னா, இல்லை தேவையில்லையா பிரதர் நீங்கள் இப்படி நார்மலாகவே பண்ணிடுங்கண்ணே. சரின்னு நார்மலாக நடிக்க போனேன் சார். நான் வந்து பெரிய சிவாஜி கணேசன் சொல்ல வரல, பட் நான் ஓரளவு நல்லா தான் நடிப்பேன். நம்மளுக்கே தெரியல எப்படி நாங்கள் பாடுறது நல்லா இல்லைன்னு எங்களுக்கு எவ்வளோ தெரியுதோ அதே மாதிரி ஓரளவு நல்லா நடிப்போன்றது தெரியும். நான் போய் சரத்குமார் சாரோட அன்னைக்கு சீனு சொன்னால் நிறைய ரிஹர்சல்ஸ்லாம் அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குன்றதும் அன்றைக்கி தான் தெரிஞ்சு. ஏன்னா சரத் சார் வந்தார், கச்சப்பச்சன்னு பேசிட்டே இருந்தாங்க. சரத் சார் என்ட்ரி அப்படி எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. என்னடா நல்லா தானே இருந்தீங்க, என்ன திடீர்னு சைலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய ரிஹர்சல்லாம் போயிட்டுருக்கேன், க்ளோஸ்லாம் எடுத்துகிட்டே இருக்காங்க அந்த 2 ஷாட்டில். நானும் நார்மலான ஒரு விஷயம் தான் சார், நார்மல் டைலாக் எல்லாம் மனப்பாட்டெலாம் கிளியராக பண்ணிட்டேன், பேசினா என்னது இது பெட்டராக பண்ணுங்கன்னாங்க. எனக்கு ரொம்ப டவுட்டு எதை பெட்டராக பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா எதாவது சத்தமாக பேசும். நீங்கள்லாம் போனீங்களா ஷூட்டிங்? தனித்தனியாக போய் அடி வாங்கிருக்கோம், தனித்தனியாக அடி வாங்கினேன் எல்லாரும். ஸோ அந்த இடத்துல நானும் அதாவது சார் ஒரே சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன், போயிட்டே இருக்கு பெட்டராக பண்ணுங்க, நீங்கள் நடிக்கிறீங்கன்னு தெரியுது, ஐயோ நடிக்கிறீங்கன்னு தெரியுதா, இப்போ என்ன பண்ணணும், இன்னும் நேச்சுரலாக பண்ணுங்கள். எனக்கு ஹேக்கர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது நேச்சுரலாக, நான் யாரும் முன்ன பின்ன பார்த்தது வேறு இல்லையா, டேரக்ஷன் நடிக்கணுன்றியா வேணான்றியா போதுன்ற மாதிரி ஆகிட்டு. அப்புறமா நான் இப்படியே கடைசியில் ஏதோ சொன்னேன், ஓகேண்ணார் சார் தேங்க்யூ சார் அப்படின்னு அவர்கிட்ட டேரக்டர் சார் கிட்ட. அப்போ லைட்டாக சிரிச்சார் சார். அதுக்கப்புறம் பண்ணுறதுலாம் ஓகேன்றாரு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு கொஞ்சம் சில டேரக்டர்கிட்ட நம்ம கொஞ்சம் இறங்கி இருக்கணும், கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப ஈக்குவலாக போயிட்டு ஜோவியெல்லாம் எல்லாக்கிட்டையும் இருக்கக்கூடாதுன்னு. இப்படியே கட் பண்ணி விஷ்ணுவர்தன் சார் படம் போனேன் சார். இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் தான் அந்த படம் வருது. எனக்கு பயம்னா பயம், ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் படம் டேரக்டர்னாங்க, இன்னும் பெரிய டேரக்டர் அவரே. அந்த அடினா விஷ்ணுவர்தன் சார் அஜித் சார் வச்சு பில் எடுத்திருக்காரு, இவர் என்னென்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. அப்படியே பயத்திலே இருக்கேன் நான். ஐடியாலாம் இப்படி வரும், ஏதாச்சும் உனக்கு இதெல்லாம் தேவையா, கம்முன்னு சொல்கிறத செய்வோம் அப்படின்னு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெண்ட்லி. எனக்கு ரொம்ப ஒரு டேரக்டராக அவர் வந்து அவளை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை சார். இந்த இடத்துல கோவமாக நடி, இந்த இடத்துல இதுவாக பண்ணால் நான் பண்ணியிருப்பேன். ஆனால் அவர் சொல்கிறது எப்படின்னா, விக்ரம் நீங்கள் இப்படி பண்ணிருக்கீங்க, எனக்கு இது இப்படி வேணும், ஏன்னா நான் எடிட்டில் அதை நான் இப்படி வைக்க போகிறேன், ஸோ அந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணால் தான். இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது ஒரு ஆக்டராக எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. கிளாரிட்டி வந்தோன்னே நம்மளால கொஞ்சம் ஈஸியாக நடிக்க முடியுது. அப்போ எனக்கே என்ன சொல்கிறது, சரி சினிமானா இப்படி தான் போல், ஒரு செட்டுக்கு அந்தந்த செட்டில் எப்படி இருக்கான்னு முதல்ல கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் இதாகணும் அப்படின்ற ஒரு பாடமாக இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ஒரு டேரக்டர் கூப்பிட்டாரு, அவரே கூப்பிட்டாரு, வீடியோஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னா,
ஓ தேங்க்யூ சார். இந்த கதையில் வந்து ஹீரோ கேரக்டர் வந்து வழி மாறி போகும், நீங்கள் தான் வந்து திருப்பி மாற்றுறீங்க. நீங்கள் தான் திருப்பி கரெக்டான வழி. சார் சூப்பர் சார். நீங்கள் வந்து ஒரு மாதிரி இதாக போகணும், பார்த்துக்கலாம். நடுவில் சார் நானும் அந்த ஸ்கிரிப்ட் நானும் படித்து ஏதாச்சும் இது சொல்லிட்டேன் சார், சஜஷன் சொல்லிட்டேன் சார். ஸ்கிரிப்ட் இன்னும் கொடுக்க மாட்டோம், டிராஃப்ட் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி கூப்பிட்றோம், வந்து நீங்கள் சஜஷன் சொல்லலாம்னா நான் டெய்லியும் டெக்ஸ்ட் பண்ணுவேன். சார் இன்றைக்கி டிராஃப்ட் முடிஞ்சிச்சு சார், நான் வந்து ஏதாச்சும் படிச்சுட்டு நான் என்னோட சஜஷன் எதாவது சொல்லாமல் சொல்லணும். இல்லை நம்ம ஷூட்டு டேரெக்டாக போயிடலாம், அங்கே வந்து பேசிங்க அப்படின்னா என்னோட கேரக்டர் இதெல்லாம் சொன்னார். சொல்லி முடிச்சு அப்போ ஷூட் வந்துட்டேன். ஷூட் வந்ததுக்கப்புறம் எல்லாம் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாருமே நல்லா பேசினாங்க. வாங்க ப்ரோ உங்களுக்கு கேரவன் இருக்குன்னா, எனக்கு கேரவன் எல்லாம் பேசியாச்சு. ஷூட் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம 7 மணிக்கு சரி ஸ்கிரிப்ட்டுனா அது ஆன் ஸ்பாட்டில் கொடுப்பாங்க அப்படின்ட்டாங்க. ஆன் ஸ்பாட்டில் போயிட்டு சார் ஸ்கிரிப்ட்டு அப்படின்னா அப்படின்னு கேட்குறேன். இல்லை நம்ம எடுத்து நான் ஒரு டைலாக் சொல்கிறேன், அப்படியே போயிருங்க அப்படின்னா. சார் இல்லை இம்ப்ரோவைஸ்லாம் பண்ணலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கொடுக்குற நீங்கள் சஜஷன்லாம் சொல்கிறேன்னா அப்படின்னா எனக்கு அப்படியே ஒரு டவுட் ஆகிடுச்சு. நம்ம உண்மையாக இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறோமா, நம்ம தானே பாதை மாற்றணும்லாம் சொன்னாங்க, நம்மளை யாருமே அந்த இடத்துல ஒரு இதாக பேசிக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஏடிக்கிட்ட கேட்டேன். ப்ரோ அந்த என் கேரக்டர் நேம் என்ன ப்ரோ? நான் சும்மானாச்சும் கேட்டேன் டவுட்டுக்கு. என் கேரக்டர் நேம் என்ன ப்ரோ? உங்களுக்கு நேமெல்லாம் இல்லை ப்ரோ, ஒரு 5 பேர் இருப்பாங்க அதில் நின்றுங்க, இந்த டைலாக் நான் பிரித்து போட்டு நீங்கள் டைலாக் பிரித்து போட்டு அப்படியே பேசிக்கிங்க. அதாவது ஒன்று பேசிங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அப்போ பாதை எப்படி ப்ரோ மாற்றுறது? அதெல்லாம் வேணாம் ப்ரோ, நீ அப்படியே பிரித்து போட்டு பேசி பண்ணிங்க அப்படின்னா. அப்புறம் அமைதியாக நின்றுட்டேன். படம் ஃபுல்லாக ஒரு 5-6 நாள் என்னமோ போனேன். 5 பேர்த்தில் நானும் அப்படி நின்றுட்டேன். அப்போ விட மாட்டேன், ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக பண்ணுவேன். எக்ஸ்ட்ராவாக பண்ணி ஏதாச்சும் ஒரு ஃபன் பண்ணுவேன். உங்கள் கேரக்டர் காமெடியெலாம் பண்ணவே கூடாது, இது காமெடியாக இருக்குது நீங்கள் பண்ணக்கூடாது, இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டுருவாங்க. நான் அப்படியே ஷாக்காகி நின்றுட்டேன். அதே ஷாக்கில் நின்றுங்க, நாங்கள் அப்படியே எடுத்துக்கிறோம், நீங்கள் காமெடி பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்படி போயிடுச்சு சார். அப்புறம் படம் முடிஞ்சு சார் பாதை மாற்றுறது அதெல்லாம் அப்பவும் போய் கேட்டுருப்பேன். நான் அப்பவும் ஏதாச்சும் இதில் ஃபன் பண்ணலாமா, அடுத்த படத்தில் பண்ணிக்கலாம், இது நீங்கள் வந்து இப்படி அமைதியாக தான் நிற்கணும், அது வந்து கொஞ்சம் அப்படின்னு. அப்புறம் ஏடிக்கிட்ட கேட்டேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, அது வேற ஒருத்தர் வந்துட்டார் அப்படி இப்படின்னு என்னமோ பேசிட்டு இருந்தாங்க. என்னமோ பண்ணுங்க, நான் எந்த ஜோக் பண்ணிட்டேன், உங்கள் கேரக்டர் ஜோக் பண்ணக்கூடாது, அமைதியாக நிற்கணும், காமெடி பண்ணக்கூடாது, எந்த ஒரு இம்ப்ரோவைஸும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. நாங்கள் சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் சார். டப்பிங் போய் உட்காந்தேன் சார். எனக்கு அந்த 2-3 அந்த 5-6 டைலாக் இருந்துச்சு, அது பண்ணேன். நான் அந்த கதை எனக்கு சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும், அது எப்படி போகுது அப்படின்னு. ஹீரோவை பாதை மாத்திர அப்படின்னாங்க, அது மாற்றிருப்பாங்க எப்படி இருந்தாலும். படம் ரிலீஸ் ஆகலையாண்ணா? அது சொல்லி நான் மாட்டிப்பேன் சார். நல்லா வந்திருக்கு, நல்லா வந்தால் இப்போ தான் சார் முடிஞ்சுது. அதனால அப்படியே போய்கிட்டு இருக்கு. அது தவிர வேற அனுபவம் உண்டா? இருக்குது சார், அனுபவங்கள் தானே, சினிமா அனுபவம். இது ஒன்று சார், யூடியூப்லேருந்து ஃபேமஸ் ஆகி சினிமாவுக்கு போனேன் சார். இன்னொன்று என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து பெரிய ஆளுங்கன்னு நாங்களே சொல்ல மாட்டோம் சார், நாங்கள் சொன்னதும் கிடையாது. பட் அங்கே என்னமோ எனக்கு என்னென்னா சில செட்டில் திடீர்னு என்ன யாருக்காச்சும் எங்கள் மேலே ஒரு கோவம் இருக்கும். நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த, நீ யூடியூப் தானே, ரீல்ஸ் தானே, நீ எதுக்கு அந்த மாதிரியும் சில இடத்துல ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சு. அது பொதுவாக நீங்கள் எனி கண்டென்ட் கிரியேட்டர் இந்த சினிமாக்குள்ளே எங்களெல்லாம் சேர்த்துக்குவாங்க. நாங்களே ஹீரோ கூட நிற்கிற கேரக்டர் தான் பண்ணிருப்போம். அதுலேயே நீ எதுக்கு இங்கே வந்த? நான் நடிச்சிட்டு இருந்தேன், மானிட்டர் பார்த்தாங்க, ப்ரோ யூடியூப்ல பண்ணுற மாதிரியே பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு சத்தமாக சொல்லிட்டாங்க. நல்லா பண்ணலடா, நல்லா பண்ணா கூட நல்லா இருந்திருக்கும், யூடியூப்ல பண்ணோன்னா. அப்புறம் திருப்பி பண்ணேன். ஒன்றும் இல்லை, ஹீரோயின் இப்படி போயிட்டு இருந்தாங்க, இப்படி பார்த்தேன், யூடியூப்ல பண்ற மாதிரியே பண்றீங்க ப்ரோ அப்படின்னு ஏடி சொல்லிட்டாரு. யூடியூப்ல பண்ற மாதிரி பண்றீங்க, நல்லா பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டாங்க. அப்புறம் இப்படி பார்த்தேன். நீங்க கேட்க யூடியூப்ல நான் நல்லா பண்றேன்னா இல்லையா, அதுதான் எனக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியல. பிகினிங் டேஸ் தான் சார், நம்ம கம்ப்ளைண்ட் வேணும்னே வந்து நீ இவ்வளோதான் அப்படிங்கிற. நாங்களும் வந்து சினிமாக்கு வேண்டி தான் இந்த வழியாக வரோம். எங்களுக்கு வந்து அந்த சினிமாவுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நாங்களும் இங்கே ஏதாச்சும் காசு சம்பாரித்து வீட்டுக்கு அனுப்பணும், அக்காவை பார்த்துக்கணும், பிரதரை பார்த்துக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் நாங்களும் நிறையா அடிபட்டு அதுக்கப்புறம் சரி யூடியூப் போனால் அதில் ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரோம். அவங்க என்ன நினச்சிருக்காங்க எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் எங்களை வந்து பயமாக இருக்குல்ல இந்த டாபிக் பேசும்போது லைட்டாக பயமாக தான் இருக்குது. பேச நிறையா இருக்குது. அவங்கன்னா சிலவங்கள் அதாவது இந்த கேன்சல் ஆகுறது, ஆர்டிஸ்ட் சேஞ்செலாம் எப்படி ஆயிடுச்சுன்னா சார், இப்போ எந்த மோடில் நல்லா இருக்கேன்னா நடந்தால் தான் ஷாக் ஆகிறேன். ஓ பரவாயில்ல, ஷூட்டிங்லாம் போகிறோமா, ஓ அட்வான்ஸ்லாம் தெரியுங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பேட் நியூஸே பழக்கமாயிடுச்சு. என்னடா படம். நீங்கள் பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட பழகினீங்கன்னு சொன்னீங்க. அவங்களோட பழகினதில் உங்களுக்கு கிடைத்த புரிதல் என்னவாக இருந்தது? அப்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு வந்துச்சு சார். ஏன்னா நான் ஆக்டராக இருக்கும்போதே கஷ்டமாக இருக்கும். அண்ட் நான் கற்றுக்கிட்டது ஆக்டருக்கு தான் இருக்கிறதுல ஈஸியஸ்டான வேலை. லைக் எப்படின்னா அந்த ஆர்ட் ஒர்க் எங்கப்பா அப்படின்ட்டு அவங்கள திட்டுற மாதிரி எவ்வளோ நேரம் ஷார்ட் போயிட்டே இருக்கிறது அப்படின்ட்டு அவங்க திட்டம் பாவமாக இருக்கும். அண்ட் எல்லார் ஈகோவையும் அவங்க வாங்கிக்குவாங்க சார். நான் அந்த இப்போ டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ்லாம் நம்ம சினிமா செட்டில் வந்து கொஞ்சம் திடீர்னு கேமராமேன் கோவப்படுவாங்க, திடீர்னு டேரக்டர் கோவப்படுவாங்க, திடீர்னு